பிரைஸ் தி லார்ட். நான் ஏற்காட்டிலிருந்து வர்றேன். ஜனவரி மாதம் இந்த ப்ரேயர் மீட்டிங்க்கு வந்திருந்த நேரம் பிரதர் எனக்காக ஜெபம் பண்ணி, உன் பிள்ளைகளின் பிள்ளைகளை காண்பாய், உன் பிள்ளைகளின் சமாதானம் பெரிதாயிருக்கும் என்று ஜெபம் செய்தார்கள். நான் ஜெபித்துட்டு போகும்பொழுது சிஸ்டர் எனக்கு ஒரு வாக்குத்தத்த வசனம் ஒன்று தந்தாங்க. அதில் கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார் என்ற வசனத்தை தந்தாங்க. திருமணமாகி 4 வருடங்களாக என்னுடைய மகளின் கற்பத்தின் கனி ஆசீர்வதிக்கப்படாமல் இருந்தது. ஆனால் பிப்ரவரி மாதம் ப்ரெக்னன்சி பாசிட்டிவ்னு ஒரு ரிசல்ட் ஒன்று கர்த்தர் எங்களுடைய நிந்தையை மாற்றினார். கற்பத்தின் கனியை ஆசீர்வதித்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜெபித்த பிரதருக்கும் வாக்குத்தத்த வசனத்தை கொடுத்த சிஸ்டருக்கும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ராஜாவுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். நான் ஈரோட்டில் இருந்து வருகிறேன். கடந்த 13வது வருஷம் நம்ம பிரதர் அவர்கள் எங்கள் சிஎஸ்ஐ சர்ச்சில் நடந்த லென்ட் டேஸ் ப்ரேயருக்கு லாஸ்ட்டு ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே வந்திருந்தார். அவர் ஜெபம் பண்ணும்போது, இன்றைக்கி ஆண்டவர் உங்களுக்கு என்னென்ன கேட்குறாங்களோ அத்தனையும் கொடுப்பாரு, உங்களுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாம் வாய் திறந்து கேளுங்க அப்படின்னு சொல்லி ஞாயிற்றுக்கிழமை கடைசி ப்ரேயரில் ஜெபம் பண்ணார். அப்போ எங்களுக்கு பொண்ணு கல்யாணம் ஆகி 6 மாதம் இருந்தது. ஏசப்பா எங்கள் பொண்ணுக்கு ஒரு குழந்தை வேணும் அப்படின்னு சொல்லி நான் ஆசைப்பட்டு ஜெபம் பண்ணேன். அப்போ அந்த மாதத்துலேருந்தே ஆண்டவர் குழந்தை கொடுத்தாரு. 9 மாதம் பேத்தி பிறந்தா. அதுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த அன்பரின் பாத்தில் என்னை ஈரோட்டிலேருந்து சாட்சி சொல்லுது. அவனுக்கு ஏசப்பாவுக்கு நன்றி. பிரைஸ் தி லார்ட். என் பொண்ணு +2 படித்து அவளுக்கு டாக்டர் ஆகணும்னு ரொம்ப ஆசையாக இருந்துருச்சு. ஸோ எனக்கு டாக்டருக்கு அவளுக்கு கிடைக்குமா என்னான்னு ரொம்ப டவுட்டாக இருந்து. ஆனால் ஒவ்வொரு நாளும் அவள் படிக்கும்போது டெய்லி பைபிள் வாசிச்சுட்டு தான் ப்ரேயர் பண்ணிட்டு தான் படிப்பாள். ஆனால் இந்த கவுன்சிலிங்கில் நீட்டில் மார்க்கு அடிப்படையில் மெடிசின் கிடைக்குமா இல்லை மார்க்கு அடிப்படையில் கிடைக்குமான்னு ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்போ லாஸ்ட் பிரதரை பார்த்து ப்ரேயர் பண்ணோம். இந்த மாதிரி அவளுக்கு கவுன்சிலிங்கில் கிடைக்குமா கிடைக்காதா எப்படி கிடைக்கும்னு ரொம்ப பாரத்தோடு ப்ரேயர் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்போ பிரதர் என்ன சொன்னாங்கன்னா, ப்ரேயர் பண்ணி உனக்கு ஃபஸ்ட்டு கவுன்சிலிங்லேயே நீ உன் மன விருப்பத்தின்படி உனக்கு தேவன் உனக்கு தருவார், நீ விரும்பியபடி மகளேன்னு ப்ரேயர் பண்ணாங்க. அதுபடி அவள் விருப்பத்தின்படி அவளுக்கு செங்கல்பட்டு மெடிக்கல் காலேஜில் மெரிட்டில் அவளுக்கு மெடிசின் சீட் கிடச்சிருச்சு. தேங்க்ஸ் லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் பேர் ரெபேக்கா. டிவியில் அன்பரின் சத்தம் ப்ரோக்ராம் பார்க்கும்போது ஃப்ரைடே ஜான்வரி 21 தீர்க்க தரிசனம் சார் சொன்னாங்க. ரெபேக்கான்னு சொன்னாங்க. நிறைய பேர் இருப்பாங்க ரெபேக்கா. நான் நினச்சேன், ரெபேக்கா உனக்கு திருமண தடை ஏற்பட்டுகிட்டே இருக்குது. கர்த்தர் இப்போ மேரேஜ் நடக்காமல் இருக்கிற ஃபைல்ஸ் எல்லாமே சைன் பண்ணுறாங்க. நீ வீட்டு நிலைமை பண கஷ்டம் அது இது நினச்சிட்டு இருக்க. திருமண தடை நடக்கலையே, உங்கள் வீட்டில் எல்லோரும் சின்ன பசங்களுக்கெல்லாம் நடக்குது, இன்னும் உனக்கு மட்டும் திருமணம் நடக்காமல் இருக்கிறதுன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போது கர்த்தர் பிரத்யேகமாக என்கிட்ட பேசிட்டாங்க. நெக்ஸ்ட் மந்த் எனக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எனக்கு 5 வருடங்களாக திருமணம் ஆகாமல் தடையாக இருந்தது. கர்த்தர் எனக்கு கிருபையாக திருமணம் நடக்கும்படியாக இந்த வருடத்தில் எனக்கு கிருபை செய்தார். அதுக்கு பெரிய உதவியாக இருந்தது பாஸ்டரையா தான். நான் அவர்கிட்ட ஜபிக்க வரும்போது கர்த்தர் அவரோட எனக்கு பேசினார். உனக்கு அனுக்கிற காலம் இது அப்படின்னு சொல்லி கர்த்தருடைய வார்த்தை எனக்கு நேராக வந்தது. நீ பிந்தி கிடக்கிற உன்னை முந்தி வைப்பேன்னு சொல்லி அங்கிள் மூலமாக எனக்கு ஆண்டவர் என்னோட பேசினார். நவம்பர் மாதம் நான் இங்கே ஜபிக்கும்படியாக வந்திருந்தேன். டிசம்பர் மாதமே எனக்கு ஆண்டவர் வாழ்க்கை துணையை எனக்கு கொடுத்தாரு. நிச்சயதார்த்தமும் டிசம்பர் 28 எனக்கு நடந்து ஜூன் மாதம் எனக்கு திருமணத்தை வாய்க்க பண்ணினார் கர்த்தர். அது மாத்திரம் இல்லை, என்னை சிங்கப்பூரும் கடந்து போக பண்ணியிருக்கிறாரு. நான் 8 அன்னைக்கு சிங்கப்பூர் போக போகிறேன். அந்த இடத்துலையும் எங்களுக்கு வீடு ஆயத்தம் பண்ணி கொடுத்தாரு. எனக்கு வீசா கிடைக்க முடியாது, எனக்கு நல்ல ஒரு வேலையும் கொடுத்து தேவன் ஆசீர்வதித்தபடினால் அவருக்கு நான் கோடானகோடி நன்றி செலுத்துகிறேன். பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. எனக்கு 2 பிள்ளைகள். மூத்த மகளுக்கு திருமணமாகி 3 ஆண்டுகள் குழந்தை இல்லாமல் இருந்தது. 2008ஆம் வருடம் கிறிஸ்மஸுக்கு எனது மகளும் மருமகனும் ஊருக்கு வந்திருந்த போது ஒரு விபத்தில் மாட்டிக்கொண்டார்கள். அப்போது மருத்துவமனையில் சிகிச்சை நடந்து தலையில் ஒரு அறுவை சிகிச்சை நடந்தது. அப்போது அவர்களை பார்ப்பதற்காக தீர்க்கதரிசி அவர்கள் வந்திருந்தார்கள். அவர்கள் மருமகனுக்காக ஜெபித்து விட்டு
மகளுடைய தலையில் கை வைத்து ஜெபித்தார்கள். அப்போது சொன்னார்கள், அடுத்த வருடம் டிசம்பர் மாதம் 31ஆம் தேதிக்குள்ளாக ஒரு ஆண் குழந்தை உன்னுடைய கரத்தில் இருக்கும் என்று சொன்னார்கள். மருத்துவமனையிலிருந்து இல்லத்திற்கு வந்தோம். மகள் கர்ப்பவதியானால் மருத்துவத்தின்படி சொன்னது 2010ஆம் வருடம் ஜனவரி மாதத்தில் தான் குழந்தை பிறக்கும் என்று சொன்னார்கள். ஆனால் தீர்க்கதரிசி அவர்கள் சொல்லியிருந்தார்கள் 2009ஆம் ஆண்டு டிசம்பர் 31ஆம் தேதிக்குள் ஆண் குழந்தை உன்னுடைய கரத்தில் இருக்கும் என்று. அதன்படி டிசம்பர் மாதம் 28ஆம் தேதி ஒரு சிறு காய்ச்சல் வந்தது. மருத்துவமனையில் அட்மிட் செய்தோம். 29ஆம் தேதி சற்று கூடுதலானது. 30ஆம் தேதி அதிகாலையிலே அறுவை சிகிச்சை செய்து அந்த ஆண் குழந்தையை கரத்தில் எடுத்தார்கள். தேவனுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அடுத்ததாக என்னுடைய மகனுக்கு பிடெக் முடித்துவிட்டு ஒரு கம்பெனியில் வேலை பார்த்து வந்தான். கம்பெனியிலிருந்து வெளியே வர வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டது. உடனடியாக தீர்க்கதரிசி அவர்களிடத்தில் சென்று ஜெபிக்க சென்றிருந்தார்கள். அவர்கள் 2 பேரும் கணவன் மனைவியுமாக சென்று ஜெபித்துவிட்டு பிடுங்குவேன் நாட்டுவேன் என்று சொல்லி ஜெபியுங்கள் என்று சொல்லி அனுப்பினார்கள். அதன்படி இன்று ஒரு தேசியமயமாக்கப்பட்ட ஒரு வங்கியில் வேலை பார்ப்பதற்கு தேவன் கிருபை புரிந்து வருகிறார். அவருடைய பரிசுத்த நாமம் மட்டும் மகிமைப்படட்டும். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதர்மை சகோதர சகோதரிகளே, நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் முனையற்ற நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமாக இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவருடைய பாதப்படியில் அமர்ந்து, ஆண்டவரே, என் பிள்ளைகளுக்கு என்ன மங்கள வார்த்தை சொல்ல விரும்புகிறேன், என்ன வார்த்தை சொல்லி என் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பது பரலோகத்தினுடைய திட்டமாக இருக்கிறது. கண்ணீரோடு தேவ சமூகத்திலே ஜெபத்திலே தரித்திருந்த பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கும்படி இன்றைக்கு பரலோகத்திலிருந்து அனுப்புகிற மங்கள வார்த்தை எசேக்கியேல் 37:26 இப்படியாய் சொல்லுகிறது. வாசிப்போம். நான் அவர்களோடு சமாதான உடன்படிக்கை செய்வேன், அது அவர்களுக்கு நித்திய உடன்படிக்கையாயிருக்கும். நான் அவர்களை நிலைப்படுத்தி அவர்களை வர்த்திக்க பண்ணி அவர்கள் நடுவிலே என் பரிசுத்த ஸ்தலத்தை என்றைக்கும் ஸ்தாபிப்பேன். நான் அவர்களுடைய சமாதான உடன்படிக்கை செய்வேன், அவர்களை நிலைப்படுத்தி அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன். அப்படின்னா குடும்பத்தில் சமாதானம் இனி வர்த்திக்க பண்ணப்படும். நேற்றைக்கு வரைக்கும் குடும்ப சமாதானம் இல்லாதவர்களாக குடும்பத்தில் ஒரு கோல்டு வார், கணவன் மனைவிக்கு இடையில் ஒரு கோல்டு வார், பிள்ளைகள் பெற்றோருக்கு இடையில் உள்ள கோல்டு வாருக்கு முடிவு வருகிறது. குடும்பத்தில் உள்ள ஈகோ பிரச்சனைகள், கணவன் மனைவிக்கு இடையில் உள்ள ஈகோ பிரச்சனை, மாமியார் மருமகளுக்கு இடையில் இருக்கிற ஈகோ பிரச்சனை, எல்லாத்துக்கும் ஆண்டவனை முடிவு கட்ட போகிறார். ஹல்லேலூயா. சமாதானம் நாளுக்கு நாள் தேஞ்சு போச்சு, இனி நாளுக்கு நாள் வர்த்திக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். சிலர் சொல்லுவாங்க, வர வர மாமியார் வீட்டு கழுதை மாதிரி மாறிட்டு இருக்கிறான். இன்னொருத்தன் சொல்லுவான், கழுதை தேஞ்சி கட்டரும்பாயிடுச்சான். கழுதை தேஞ்சி கட்டரும்பாகுமா? அதெல்லாம் எப்படின்னு எனக்கு தெரியல. ஆனால் இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிறாரு, இனி நீங்கள் தேஞ்சி போக மாட்டீங்க. குடும்பத்தில் நாளுக்கு நாள் தேஞ்சு போன சமாதானம் இனி நாளுக்கு நாள் வர்த்திக்க பண்ணப்படும். ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, சிலர் என்னுடைய புருஷன் ஆரம்பத்தில் ரொம்ப அன்பாக இருந்தார், வர வர அதை தேஞ்சு போய் இப்போ 0 கூட இல்லை, மைனஸில் போயிட்டுருக்கு, எடுத்தால் கோவப்படுறாரு அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டுருக்கீங்க. திருப்பி அப்படியே ப்ளஸ்ஸுக்கு ஓடாது. ஆமென். சமாதானத்தை நதியை போல பாய விடுவார். குடும்பத்தில் சமாதானம் தான் அவங்க ரொம்ப முக்கியம். ஒரு முறை ஒரு கணவன் மனைவி பிரச்சனையில் அவர் டெய்லி மொட்டை மாடிக்கு படுக்க போயிடுவாராம். நைட் ஆனால் வீட்டில் பெட்ரூமில் படுத்தாச்சுன்னா டெய்லி சண்டை தான் வருது அப்படின்னு சொல்லிட்டு பெட்ரூமுக்கு படுக்க போகிறார். அது வரைக்கும் நானே கூட அந்த வசனத்துக்கு அப்படி வியாக்கியானம் கண்டதில்லை. அது பஞ்சாயத்தாகி கடைசியாக கவுன்சிலிங் முன்னாடி இருக்குது. இந்த அம்மாட்ட கேட்குறேன், என்னம்மா பிரச்சனை உங்களுக்குள்ளால், எதுன பிரச்சனை ஓடிட்டுருக்கு? இல்லையா, நைட் ஆயாச்சுன்னா நேரம் மொட்டை மாடிக்கு போயிடுறாரு. நான் கேட்டேன், ஏன் தம்பி, மனைவியோட சந்தோஷமாக நீங்கள் வீட்டில் எல்லாம் இருக்கணும், நீங்கள் எதுக்கு மேலே போகிறீங்கன்னு? இல்லையா, வசனம் சொல்லுதில்ல, சண்டைக்காரியோட நீ வீட்டில் இருக்கிறது. எனக்கு பார்த்தோன்னே ஒரே ஷாக். சொல்கிறாரு, சண்டைக்காரியோட வீட்டில் இருக்க முடியாது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, வசனத்தை எதுக்கெல்லாம் பிடிச்சிக்கிறாங்க பாருங்க. ஆமேன். நான் சொன்னேன், நீங்கள் முதல்ல ஏன் உங்கள் ஒய்ஃபை சண்டைக்காரியாக பார்த்தீங்க? அவர் இந்த வசனத்தை சொல்லி எஸ்கேப் ஆகிடலான்னு பார்த்தார். நான் சொன்னேன், மனைவியே உன் சரீரத்தை போல நேசிக்க சொல்ல, நீ எப்படி அவளை சண்டைக்காரின்னு சொல்கிறேன்னு கேட்டேன். அப்படியே ஆடி போயிட்டார். எனக்கே அதுக்கு முதல்ல அவன் சொல்லும் பொழுது, வசனத்தை வச்சு சொல்லும் பொழுது இவனுக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியலை. அடுத்த நிமிஷத்தில் அப்படி கண்ணை மூடிட்டு ஒரு செகண்ட் தான் யோசித்து, ஆண்டவர், ஏன்னா
கவுன்சிலிங்கில் இருக்கிறவங்க தான் ரொம்ப தெளிவாக இருக்கணும், கவுன்சிலிங் வாங்க வர்றவங்கள விட. ஆமேன். அப்போ ஆண்டவர்கிட்ட கேட்குற, ஆண்டவர் எனக்கு என்ன பதில்? அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, உன் மனைவியை உன் சரீரத்தை மாதிரி நேசிக்க சொல்லியிருக்கிறேன். உனக்கு என்ன ஆலோசனை புருஷனுக்கு கொடுத்துருக்கிறேன்? உன்னுடைய சரீரத்தை போல உன் மனைவியை நேசி. அப்படின்னா நீ எப்படி அவ்வளோ சண்டைக்காரியாக எடுக்கலாம்? உன் சரீரத்தை கூட நீ சண்டை போடுவியா? சரீரத்தில் ஒரு புண்ணு வந்தால் 1008 இடத்துல போய் இல்லாத ஸ்கேன் பண்ணி கடன் வாங்கி எல்லாத்தையும் பண்ணிவிட்டு அது ஆறுனதுக்கு அப்புறம் தான் சமாதானமாக இருக்கிற. அப்போ அவ்வளவுக்கு உன் சரீரத்தை நீ நேசிக்கிறிய. உன் சரீரம் தானே உன்னுடைய மனைவி. அவளை நீ ஏன் நேசிக்கலை? அவளை ஏன் சண்டைக்காரியாக நினச்ச? நீ சண்டைக்காரியாக நினச்சதுனால தான் இந்த வசனத்தின்படி மேலே போய் உட்காந்துட்ட. இன்னொரு வசனத்தை அவருக்கு சொன்னேன், சூரியன் அஸ்தமிக்கிறதுக்குள்ளால நீ சமாதானமாக இருக்கணுமா. எதுக்கு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு? கணவன் மனைவி நைட்டு தூங்க போகும் முன்னால் பகலில் என்ன சண்டையாக இருந்தாலும் சமாதானம் ஆகிடணும். அந்த சமாதானத்தின் உடன்படிக்கை, நான் அவர்களோட சமாதான உடன்படிக்கை செய்வேன். ஆண்டவர் சொல்கிறாரு, அந்த சமாதானத்தை நான் வர்த்திக்க பண்ணி என்று இந்த இடத்துல சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்கள் கூட சமாதான உடன்படிக்கை பண்ணிட்டார்னா நீங்கள் உங்களிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட குடும்பத்தாரோடு உறவுகளோடு சமாதானமாக வாழணும். எனக்கு எந்தெந்த கணவன்மார்கள் மனைவிட்ட பேசாமல் இருந்தீங்களோ நேராக போய், எம்மா ஐ ஆம் ஸோ சாரிம்மா, இந்த அம்மா சாப்பிடுமா அப்படின்னு சொல்லி அந்த அம்மாவை கூல் பண்ணி இங்கேருந்து கூட்டு போங்க. குடும்பத்தில் ஒரு பெரிய ஆசீர்வாதம் வரும். ஒரு வீட்டிற்கு ஒரு வீடு விரோதமாக இருக்கக்கூடாது. ஒரே குடும்பத்தில் கணவன் மனைவி 2 பட்டா புசாசு கொண்டாட்டம் ஆகிடும். அப்போ வந்து அங்கே உள்ளார உட்காந்துட்டு அவன் ஆட்சி செய்ய ஆரம்பிச்சிருவான். அதனால் இன்றைக்கி உங்கள் குடும்ப சமாதானத்தில் ஆண்டவர் ரொம்ப கரிசனையோடு இருக்க விரும்புகிறார். உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கணவன் மனைவிக்கு மாத்திரமல்ல, மாமியார் மருமகள் பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு இடையில் நல்ல சமாதானத்தை ஆண்டவர் வர்த்திக்க பண்ணும்படிக்கு. எப்போ சமாதானம் வர்த்திக்கன்னா மன்னிப்பு மறப்பு, இந்த 2 வார்த்தையை உங்கள் இருதயத்தில் வச்சிங்க. மன்னிச்சிடனா, எவனோ செய்ததெல்லாம் மன்னிக்கிறீங்க, மனைவியை மன்னிக்கிறதுக்கு மனசு வரல நிறைய பேருக்கு. புருஷன் ஏதோ ஒரு காலத்தில் ஒரு தப்பு பண்ணியிருப்பார், அதை வச்சு ஒவ்வொரு நாளும் சாவடிக்கிற மனைவிமார். ஒரு முறை ஒரு ஹஸ்பண்ட் வந்து சொல்கிறாரு, ஐயா நான் ஒரு காலத்தில் ஒரு தப்பு பண்ணேன், இவள்கிட்ட மாட்டிக்கிட்டேன், ஆனால் இப்போ அதை வச்சே டெய்லி என்ன சாவடிக்கிறான்றார். எவ்வளோ பெரிய வேதனை. சரி, ஒரு நாள் தப்பு பண்ணார், அதுக்காக வேண்டி டெய்லி தப்பு பண்ணுவார்னு அர்த்தமா? இல்லை. நீங்கள் அதை மறக்கணும். ஆண்டவர் சொல்கிறாரு, அதை முதுகின் பின்னே தூக்கி போட்டுருவார் ஆண்டவர். முதுகை பின்னால் நீங்கள் பார்க்க முடியுமா? ஒருத்தன் அப்படி இந்த முதுகை பார்க்க முடியுமா? பார்த்து பாருங்கள், பார்க்க முடியாது. முதுகு பின்னால் தூக்கி போட்டோம் அப்படின்னா இனி பார்க்க முடியாது. அதுதான் ஆண்டவருடைய மன்னிப்பு. ஆண்டவர் அதை மறந்துடுவார். ஆண்டவருடைய பிள்ளைகளிடத்தில் அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். உங்களை விரோதித்தவர்களுக்காக நிந்தித்தவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, கணவன் மனைவிக்குள்ளால் அன்பு இருந்தால் பிள்ளைகள் அதை பார்த்து மற்றவங்கள்ட்ட அன்பாக இருப்பாங்க. நீங்கள் மாறி மாறி முட்டிக்கிட்டீங்கன்னா பிள்ளைகளும் மாறி மாறி அடிச்சுக்கிட்டு தான் கிடக்கும். சில குடும்பங்களில் பார்த்தீங்கன்னா அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி பேச்சே கிடையாது. இவன் மூஞ்ச பார்க்க மாட்டான், அவங்க மூஞ்ச பார்க்க மாட்டாங்க, பக்கத்திலே இருப்பாங்க, இங்கே திரும்பிக்குவாங்க, ஒரே சர்ச்சுக்கு போவாங்க, அந்த பக்கம் திரும்பிக்குவாங்க. என்னையா வாழ்க்கை இது? இதுதான் வாழ்க்கை ஆண்டவர் கற்றுக் கொடுத்ததா? குடும்ப வாழ்க்கை அப்படின்னா அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சின்னா, அக்காவுக்கு ஒன்றுன்னா தங்கி தங்கச்சி தம்பி அண்ணன் எல்லாம் ஓடி வரணும். அதுதான் குடும்ப வாழ்க்கை. இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா விதமான கசப்புகளை வேரோடு இறங்கி குடும்பத்தில் சமாதானத்தை ஆண்டவர் கொண்டு வருகிறார். 3வதாக சந்ததியை வர்த்திக்க பண்ணுகிற ஆண்டவர். எசேக்கியேல் 36:11 வாசிப்போமா? உங்கள் மேல் மனுஷரையும் மிருக ஜீவன்களையும் பெருகி பலுகும்படி வர்த்திக்க பண்ணுவேன். உங்கள் மேல் மனுஷரை பெருகி பலுகும்படி வர்த்திக்க பண்ணுவேன். இன்னைக்கு நிறைய பேர் சந்ததி விரிவாக்கம் இல்லாமல், வர்த்திப்பு இல்லாமல், மனவேதனையோடும் கண்ணீரோடும் நீங்கள் வந்திருக்கிறீங்க. உங்கள் எல்லாருடைய கண்ணீரின் ஜெபத்தை கேட்டு சந்ததியை ஆண்டவர் வர்த்திக்க பண்ணும்படிக்கு இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் அற்புதம் உங்களுக்கு நடக்க போகிறது. இது ஒரு அற்புதத்தின் இரவு, ஓவர் நைட். இன்றைக்கி நைட்டோட நைட்டாக உங்களுடைய சந்ததியை ஆண்டவர் வர்த்திக்க பண்ணுவார். உங்களுடைய வருமானத்தை வர்த்திக்க பண்ணுவார். குடும்ப சமாதானத்தை வர்த்திக்க பண்ணுவார். நிம்மதியை நிறைவையும் ஆண்டவர் வர்த்திக்க பண்ணுவார். ஆரோக்கியத்தை வர்த்திக்க பண்ணுவார். இதிலெல்லாம் நீங்கள் குன்றி குறுகி போனீங்களோ, இன்னிலிருந்து நாளுக்கு நாள் விருத்தியை கொடுத்து கர்த்தர் உங்களை வாலாக்காமல் தலையாக்கி, கீழாக்காமல் மேலாக்கி, பூமியின் உயர்ந்த ஸ்தானத்தில் உங்களை உட்கார வச்சு அழகு பார்ப்பார்.
எத்தனை பேருக்கு கற்பம் அடைக்கப்பட்டிருக்கிறதோ கற்பம் சம்மந்தப்பட்ட எல்லா வியாதியும் இன்றைக்கி ராத்திரி ஆண்டவர் கிளியர் பண்ணுறார். ஆமேன். ஆமாம், ஒரு முறை ஒரு வாலிப மகள் வந்து சொல்லும் பொழுது, மேரேஜ் எல்லாம் பேசியாச்சு, ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, ஆனால் அவளுடைய முகத்தில் ஒரு சந்தோஷமே இல்லை. அவங்க அம்மா அப்பா கூப்பிட்டுட்டு வந்து என்கிட்ட கார்டு கொடுக்க வர்றாங்க, பிள்ளையை ப்ளஸ் பண்ணி கூப்பிட்டு போகிறதுக்கு வர்றாங்க. நல்ல ஒரு இடத்துல நல்ல ஒரு மாப்பிள்ளை வீட்டார் அழகாக அமைஞ்சிருக்கு. அப்போ அந்த மகளுடைய முகத்தில் ஒரு ஹாப்பினஸ்ஸே பார்க்க முடியலை. இப்போ நான் சொன்னேன், என்னம்மா எனக்கு கல்யாணத்துக்கு ஒரு 10 நாள் தான் இருக்குது, கார்டெல்லாம் கொடுத்தாச்சு, நீ துக்க முகமாக இருக்கிறதுனுடைய ரகசியம் ஏன் நீ ரொம்ப துக்கமாக இருக்கிற, உன் முகத்தில் அந்த கல்யாண சந்தோஷமே கலையே இல்லையே மகளே அப்படின்னு நான் கேட்ட உடனே அப்படின்னு அழுதா. நான் என்ன பிரச்சனை சொல்லு, இன்றைக்கி ஆண்டோடத்தில் நம்ம ஜெபம் பண்ணுவேன்னு சொன்னேன். அப்போ அவள் சொன்னால், எனக்கு ஒரு விதமான பயம் அப்படின்னா. என்ன பயம்னு கேட்டால் அவள் சொல்கிறா, எனக்கு தைராய்டு பிரச்சனை இருக்குது, பிசிஓடி பிரச்சனை இருக்குது, அப்புறம் யூட்ரஸில் ஃபைப்ராய்ட்ஸ் இருக்குது, இந்த இல்லற வாழ்க்கை சம்மந்தப்பட்ட ஒரு 4-5 கம்ப்ளைண்ட் அவள் சொல்கிறா. இந்த நிலைமையில் நான் கல்யாணம் பண்ணிட்டு போனால் சீக்கு பிடிச்சவளை என் தலைமையில் வச்சு கட்டிட்டாங்கன்னு என் புருஷன் வீட்டில் சொல்லிடுவான்னு இவளே ஒரு நெகட்டிவ் தாட்டை டெவலப் பண்ணி அப்படியே போயிட்டு ஒரு ரேஞ்சில் துக்கத்தில் போயிட்டுருக்கிறா. இன்னும் 10 நாள் தான் இருக்குது. அந்த சந்தோஷத்தை கொண்டாட முடியாத அளவுக்கு அவளுடைய சரீரத்தில் கற்பம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், பிசிஓடி பிரச்சனை, தைராய்டு பிரச்சனை, யூட்ரஸில் ஃபைப்ராய்டு, நிறைய பிரச்சனை. இதன் நிமித்தம் அவளுக்கு பயம் என்னென்னா கன்சீவ் ஆகுமோ ஆக மாட்டோமோ தெரியாது. ரெண்டாவது, இந்த பிசிஓடி பிரச்சனைனால புருஷன் வீட்டில் புருஷனுக்கும் எனக்கு சண்டை வந்துடுமோ அப்படின்றது அந்த ஒரு பிரச்சனை. இதெல்லாம் சேர்த்து குழப்பிக்கிட்டே இருந்தான். அப்போ அந்த மகளுக்கு ஆண்டவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை என்னென்னா, மகளே, உனக்கு கல்யாணம் பண்ணுறதுக்கு நான் ஏற்பாடு பண்ணியாச்சுனாலே உன் சரீரத்தில் அதுக்குள்ள ஆயத்தங்களை நான் செய்தாச்சுன்னு அர்த்தம். நீ ஆயத்தப்படுன்னு சொல்கிறார் ஆண்டவர். ஒரே வார்த்தை சொன்ன, ஆயத்தப்படு. நான் தானே உனக்கு இந்த வரனை கொண்டு வந்தேன், உன்னை கொண்டு போகிறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் கிளியர் பண்ணி உன்னை கொண்டு போவேன், நீ கவலைப்படாத மகளேன்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொன்னார், உன் கண்ணீரின் ஜெபம் பரலோகத்திலே அங்கீகரிக்கப்பட்டது, இடிமுழக்கங்கள் உண்டாகிற மறைவிடத்திலிருந்து கர்த்தர் உன் கண்ணீரின் ஜெபத்திற்கு பதில் கொடுத்தார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, மேரேஜ் முடிஞ்சு ஒரு 2 மாதம் கழித்து அவங்க கணவன் மனைவியாக என்னை பார்க்க வந்தாங்க. வரும்போது அவள் சொன்ன காரியம் என்னென்னா, ஐயா, என்னைக்கு இந்த இடத்துல வந்துட்டு நீங்கள் ஜெபம் பண்ணி அந்த விசுவாசத்தை என்கிட்ட டெவலப் பண்ணி அனுப்புனீங்களோ அதுக்கு பிறகு நான் எதை பற்றியும் கவலைப்படவே இல்லை. கரெக்டாக அடுத்த மாதம் கன்சீவ் ஆகிட்டான். டாக்டர் சொன்னாங்க, இத்தனை சென்டிமீட்டர் ஃபைப்ராய்டு இருக்குது, நீ கன்சீவ் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படி இப்படின்னு சொன்னாங்க. தைராய்டு இவ்வளவு லெவலில் இருக்குது, நீ கன்சீவ் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னெல்லாம் டாக்டர் சொல்லிகிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் தாண்டி நடக்கிறது தான் மிரக்கிள். அதுதான் இன்றைக்கு அற்புத இரவுன்னு சொன்னேன். அதெல்லாம் தாண்டி நடக்குது தான் மிரக்கிள். இல்லைன்னா எல்லாம் இயற்கையாக நடந்துச்சுன்னு சொல்லிடுவாங்க. மிரக்கிளுக்காக வந்திருக்கிறீங்க, ஒரு அற்புதத்தை எதிர்பார்த்து வந்திருக்கிறீங்க. இது அற்புதத்தின் இரவு. நிறைய பிள்ளைகள் இதே மாதிரி பிரச்சனையினால வேதனையோடு இருக்கிறீர்கள். ஆட்டோமேட்டிக்காக சர்வசாதாரணமாக ஒரு பிரச்சனை இல்லாமல் திருமணமாகி அடுத்த மாதம் கன்சீவ் சொல்கிறா, இப்போ நான் 2வது மாதம் கர்ப்பிணியாக இருக்கிறேன். அவ்வளோ பெரிய சந்தோஷமாக இருக்கிறேன். அடிக்கிட்டே போகலாம். அதுதான் நம்ம ஆண்டவர். அந்த ஆண்டவரை தேடி தான் வந்திருக்கிறீங்க. எல்லாரும் ஊரே உறங்கி கொண்டிருக்கிற நேரம் நீ விழித்திருக்கிறாய். காரணம் என்ன தெரியுமா? இது ஒரு அற்புதத்தின் இரவு. இன்றைக்கி நீ எதெல்லாம் விரும்பி வந்தியோ ஆண்டவர் சொல்கிறார். ஸ்டீஃபன் சொல்லலை, அவர் சொல்லாத நான் சொல்ல தயாராகவும் இல்லை, தைரியமும் எனக்கு கிடையாது. ஆண்டவர் சொல்லுகிறார், உன் கண்ணீரின் ஜெபங்கள் பரலோகத்தில் அங்கீகரிக்கப்பட்டது, இடிமுழக்கங்கள் உண்டாகிற மறைவிடத்திலிருந்து கர்த்தர் உன் கண்ணீருக்கு பதில் தருவார். ஹல்லேலூயா. பரிசுத்த பிதாவே, உமக்கு நன்றி. இந்த ஏழை கூப்பிட்டான். கர்த்தருடைய கூப்பிடுதலை கேட்டு அவனுடைய எல்லா நெருக்கடிகளுக்கு நீங்களாக்கி விடுவித்தார். இந்த வசனத்தின்படி என் பிள்ளைகள் இன்றைக்கு உம்மை நோக்கி கூப்பிட்டிருக்கிறார்கள். எல்லா நெருக்கடிகளுக்கு நீங்களாக்கி விடுவித்து இவருடைய எல்லா சிறையிருப்பை நீர் திருப்பி நிலை குலைந்து கிடக்கிறவருடைய வாழ்க்கை மறுபடியும் நிலை நிற்கும்படி நான் ஆசீர்வதிக்கிறேன். நிலை குலைந்து கிடக்கிற இவருடைய வியாபாரம் மறுபடியும் நிலை நிறுத்தப்படும்படிக்கு இவர்களை ஆசீர்வதிக்கிறேன். இவருடைய குடும்பத்தில் இருக்கிற எல்லா கேடுபாடுகளுக்கு இன்றைக்கு முடிவு உண்டாகும்படி நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவருடைய வசனத்தின்படி நகரம் மேட்டின் மேலே நிலைப்படும் என்று சொன்னீரே, நிலை நிறுத்துவீராக. யாக்கோபின் வாசஸ்தலங்களுக்கு இறங்குவேன் என்று சொன்ன ஆண்டவர், என் பிள்ளைகளுடைய குடும்பங்களுக்கு நீர் இன்றைக்கு இறங்குவீராக. என் பிள்ளைகளுடைய சிறையிருப்பு மாறுவதாக. பாவத்தின் சிறையிருப்பாயிருந்தாலும், சாபத்தின் சிறையிருப்பாயிருந்தாலும், கடன் சிறையிருப்பாயிருந்தாலும், தேவையில்லாத தொடர்புகளின் சிறையிருப்பாயிருந்தாலும், இயேசுவின் நாமத்தினாலே இன்றைக்கு விடுதலையாக்கி
அவர்கள் வாயிலிருந்து இனி துதியும் ஆடல் பாடலின் சத்தமும் உண்டாகட்டும். அவர்களை வர்த்திக்க பண்ணும், இனி குறுகி போவதில்லை என்று சொன்னீரே. பிள்ளைகளுடைய வருமானத்தை வர்த்திக்க பண்ணுகிற ஆண்டவர், என் பிள்ளைகளுக்கு வருமானத்திற்கு வழிகளை திறந்து தாரும். வேலை இல்லாமல் இருக்கிற பிள்ளைகளுக்கு வேலைக்கு வழிகள் திறக்கப்படுவதாக. தொழிலிலே நஷ்டமடைந்த பிள்ளைகளுக்கு தொழிலில் பெரிய விருத்தியும் வளர்த்தியும் முன்னேற்றமும் உண்டாவதாக. விதைக்கிறதற்கு விதை இல்லை, இன்வெஸ்ட் பண்ண பணம் இல்லாதவர்களுக்கு ஆண்டவரே இன்வெஸ்ட் பண்ணி நீதியின் விளைச்சலை கொடுத்து அவளை வர்த்திக்க பண்ணும்படியாக நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். பலங்கொண்டும் இடங்கொண்டும் பெருகட்டும். கடன்களுக்கும் எல்லா விக்கனங்களுக்கும் இன்றைக்கு முடிவு வருவதாக. சமாதானத்தை குடும்பத்தின் மீது நிலைநிறுத்துவேன் என்று சொன்னீரே. கணவன் மனை உறவு, பிள்ளைகள் பெற்றோருடைய உறவு, மாமியார் மருமகள் உறவு, அத்தனையிலும் இருக்கிற விரிசல்கள் மாறி அவர்களோடு சமாதான உடன்படிக்கை பண்ணி இன்றிலிருந்து அந்த சமாதானத்தை வர்த்திக்க பண்ணி இவர்கள் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் அரண்மனைக்குள்ளே சுகமும் தங்கும்படி இவர்களை ஆசீர்வதிக்கிறேன். கடைசியாக சொன்னீர், என் பிள்ளைகளுடைய குடும்பத்தில் சந்ததி வர்த்திக்க பண்ணுவேன் என்று சொன்னீரே. சந்ததி கிடைக்காதபடிக்கு இவர்களுடைய சரீரத்தில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கு இன்றைக்கு முடிவு வருவதாக. சந்ததி வராதபடிக்கு காணப்படுகிற சாபக்கட்டுகளை உடைச்சி ஜெபிக்கிறேன். சந்ததி அற்று போகாதபடிக்கு ஜெயம் கொடுத்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று ரூத்தினுடைய மாமியாராகிய நகோமியும் அவளோடு கூட இருந்த ஜனங்களும் பாடினார்களே. சந்ததி அற்று போகாதபடிக்கு சந்ததியை கொடுத்த வர்த்திக்க பண்ணின கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று இவர்கள் எல்லாரும் சொல்ல கர்த்தர் அற்புதம் செய்யும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன், ஆமேன். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். எங்களுடைய மார்வெல் திருமண தகவல் மையத்தை ஆன்லைன் சேவை மூலம் உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். எங்களது மார்வெல் திருமண மையம் கிறிஸ்தவ குடும்பத்தில் திருமணத்திற்கு ஆயத்தமாயிருப்பவர்கள் தங்களுக்கு ஏற்ற வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்க சிறந்த திருமண சேவை மையமாக இருக்கிறது. மேலும் மார்வெல் திருமண தகவல் மையத்தில் நீங்கள் பதிவு செய்வதற்கு எங்களது இணையதள முகவரி www.marvelmatrimony.com மற்றும் அலைபேசி எண் 7824855999 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளலாம். சென்னை, நாகர்கோவில் மற்றும் மும்பை நகரில் உள்ளவர்கள் பதிவு செய்ய விரும்பினால் கீழ்கண்ட விலாசங்களில் உள்ள எங்களது அலுவலகங்களோடு தொடர்பு கொள்ளலாம். இமெயில் info@marvelmatrimony.com. ஆண்டவர்தாமே உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஜெனசிஸ் கிரியேஷன்ஸ் மீடியா அகாடமியில் 3 மாதங்களில் தொழிற்கல்வி சான்றிதழோடு வீடியோ எடிட்டிங், வீடியோகிராஃபி, போட்டோகிராஃபி, ட்ரோன் பைலட்டிங், ஸ்டுடியோ ரெக்கார்டிங், போட்டோஷாப், லைவ் ஸ்ட்ரீமிங், லைவ் வீடியோ மிக்சிங் அண்ட் லைவ் சவுண்ட் மிக்சிங் ஆகிய தொழிற்கல்விகள் பயிற்றுவிக்கப்படுகிறது. புது தொழில் நுணுக்கங்களுடன் குறைவான கட்டணத்தில் நிறைவான தொழிற்கல்வி பெற்றுக்கொள்ள உங்கள் எதிர்கால கனவை நினைவாக்க எங்களது ஜெனசிஸ் கிரியேஷன்ஸை இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். மேலும் விவரங்களுக்கு 7824850999 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி தேவனின் அன்பு ஊழியங்கள், எண் 340B/1A 3B1 விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. இது இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க் எதிரில் அமைந்துள்ளது மற்றும் காக்னிசன்ட் டெக்னாலஜி சொல்யூஷன்ஸ் அருகிலும் அமைந்துள்ளது. மின்னஞ்சல் prayer@godsloveministries.co.in. எங்களது இணையதளம் www.godsloveministries.co.in. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 044-5447-9999 மற்றும் 9941950999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.